தொண்டியைச் சேர்ந்த ஜனாப் சித்திக் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் நல்லா இருக்கீங்களா? தொண்டியில பேச சித்திக். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆனால் ஒரு கேள்வி, உத்தரப்பிரதேசத்தில், குஜராத்தில் போன்ற பாஜக ஆளும் மாநிலங்களில் ஹோலி பண்டிகையின் போது ஊர்வலம் வரும்போது பள்ளிவாசல்களை திரையிட்டு மறைப்பது போல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி சமீபத்தில் விநாயகர் சதுர்த்தியின் போது பூந்தமல்லி, புளியந்தோப்பு பகுதிகளில் காவல்துறை பள்ளிவாசல்களை திரையிட்டு மறைத்தது. இதை பற்றி உங்களின் நிலைப்பாடு என்ன? ஏன் திமுகவை இது விஷயத்தில் நீங்கள் விமர்சனம் செய்யவில்லை? இல்ல, அதுல ஒண்ணு உங்ககிட்ட சொல்றேன், நான் அதுக்காக வருந்துறேன். எனக்கு நீங்க சொல்லிதான் இந்த செய்தியை இப்ப தெரிய வருது, அந்த திரையிட்டு மறைச்சது அப்படின்னு. இல்லைன்னா நான் உறுதியா கண்டிச்சிருப்பேன், நான் அது பண்ணிருப்பேன். இப்பவாவது நீங்க சொல்லுங்க, இவங்களை நம்மளை திரையிட்டு மறைக்கிற கூட்டம் தான் இதுனாது நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அவன் என் தம்பி சொல்ற மாதிரி திரையிட்டு சிறையிட்டு மறைக்கிறது. நாங்க தான் இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. நான் கூட கேட்டேன், 25 வருஷமா சிறையிலே வச்சு பாதுகாக்கிறீங்களே, அதானா? இதை விட தங்கச்சி தெரிஞ்சுக்கிறணும். நீங்க உங்க கேள்விக்கு சொல்றேன், அது எனக்கு தெரிய வரல, இல்லைன்னா நான் கண்டிச்சிருப்பேன். உண்மையிலே அது கண்டிக்கலைன்னு நீங்க சொல்லாதீங்க, நான் கண்டிச்சிருப்பேன், அதுக்காக சண்டை போட்டிருப்பேன். இந்த மாதிரி செய்யற செயல்களை சகித்து கொண்டு மறுபடியும் திமுகவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துடாதீங்க. அதுதான் நான் அண்ணன் சொல்ல விரும்புறேன். தங்கச்சிக்கு ஒன்னு சொல்ல நினைச்சேன். அதாவது அது செய்யாதீங்க, அது டிவிக்கே மாதிரி ஆயிரும். அடுத்ததாக இருங்க, ஒரே ஒரு கேள்வி தங்கச்சிக்கு விளக்கம் சொல்லி. அது என்னன்னா, 3 இஸ்லாமிய சிறை கைதிகள் உடல் நலிவுற்று உச்ச நீதிமன்றத்துல போய் முன் விடுதலை கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. அந்த வழக்குல நீதிமன்றம் அவங்கள விடுதலை செய்யுங்கன்னு சொல்லிருச்சு. ஏன்னா நீண்ட கால தண்டனை வச்சுட்டாங்க. இந்த அபுதாயிர் மரணமெல்லாம் காரணம் காட்டி எங்க அப்பா பாஷா அவங்கள ரொம்ப நலிவுட்டுருச்சு, அவங்கள விடுதலை செய்யுங்க அப்படின்னு. அதுக்கு தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு ஒரு பதில் மனு தாக்கல் செய்து, அப்பாவி சிறை கைதிகள் விடுதலைக்கு எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்ட பெருமகனுடைய அரசு என்ன சொல்லுதுன்னா, இவர்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்பு, 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பு என்ன மனநிலையில் உள்ள சென்றார்களோ அதே மனநிலையில் தான் இன்றும் இருக்கிறார்கள். இவர்களை வெளியே விட்டால் அங்கு வாழ்கிற இந்து தலைவர்களின் உயிருக்கு பெரிய அச்சுறுத்தல் இருக்கு, ஆபத்து, அதனால இவர்களை விடுதலை செய்ய முடியாதுன்னு சொல்லி, யாரு இஸ்லாமிய மக்களின் பாதுகாவலர் அரசு இருக்குல்ல, இது நீதிமன்றம் விடுதலை செய்யும் சொல்லுது. இது பதில் மணி எதிர்மணி தாக்கல் செஞ்சு வாதிடுது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. தெரிஞ்சாலும் நம்ம ஆளுங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு 6வது கடமை திமுகவுக்கு வாக்கு செலுத்துறது, அதனால அது சொல்ல மாட்டாங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அண்ணன் சொல்றேன். அடுத்ததாக தமுமுகவை சேர்ந்த புதுமுடம் கிளை தலைவர் ஜனாப் ஹருசான். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நீங்க வருங்காலத்தில் பிஜேபியுடன் கூட்டு வைப்பீர்களா இல்லையா? வருங்காலம் இன்னி எங்க வருங்காலம், இத்தனை காலம் அதாவது எங்களுடைய கோட்பாடு 2010ஆம் ஆண்டு, நான் ரொம்ப அப்ப 15 ஆண்டு ஆயிடுச்சுல்ல, 15 ஆண்டு ஆயிடுச்சு. 15 ஆண்டுக்கு முன்னாடி மதுரையில நான் இந்த இயக்கத்தை அரசியல் இயக்கமா மாற்றும் போது நான் பேசியது இருக்கு. எந்த காலத்திலும் இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோடு தேர்தல் கூட்டணி அரசியல் உடன்பாடு கிடையாதுன்னு, அதுல இதுவரை ஒரு துளியும் பிசகாம இருக்கேன். நீங்க இங்க பாருங்க, ஒரு நிமிஷம். நான் ரொம்ப ஏழ்மை வறுமையில பக்கத்தில் இருக்கிற சிற்றூர்ல பிறந்து போன மகன், பெரிய பொருளாதாரத்துல மேம்பட்ட ஒரு குடியில பிறந்தவன் இல்ல, எந்த பின்புலமும் இல்ல. இன்னைக்கும் சென்னையில வாடகை வீட்டுல தான் நான் குடியிருக்கேன். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா 500 கோடி துணை முதல்வர், வீட்டுக்கு 1000 கோடி, கட்சிக்கு 1000 கோடி,
உனக்கு மத்தியில நீங்க சொல்ற ஆளுக்கு பதவி, இங்கே நீங்க முதலமைச்சர், இப்படிலாம் காதுல லிட்டர் கணக்கா தேன் ஊத்துறதுலாம் இருக்கு. அதெல்லாம் மயங்காம தான் இருக்கேன். எனக்கு உன் கோடியை நீ வச்சுக்க, நான் தெருக்கோடியிலூட நிக்கிறேன், ஆனா இந்த கோட்பாட்டோட தான் நிப்பேன்ட்டு. எந்த காலத்திலையும் இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், எனக்கு காங்கிரஸ் என் இனத்தின் பகைவன், என் இனத்தை கொன்ற வரலாற்று பகைவன். பாரதிய ஜனதா மனித குலத்தின் பகைவன். திராவிட கட்சிகள் என் நிலத்தின் தீய அரசியலின் தோற்றுவாய். இந்த நிலத்தில் இருக்கிற கேடுகட்ட, கேவலங்கட்ட, அநாகரிகமான, இந்த ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த இந்த கேடுகட்ட அரசியலின் தொடக்கமே இந்த திராவிட தான். அண்ணா அவர்கள் வரைக்கும் சரியா இருக்கு. அவர் இறந்து என்னைக்கு முதலமைச்சரா அந்த இடத்துல நான் சொன்னேன், அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு நெடுஞ்செழியனிடம் இந்த அதிகாரம் போகாமல் ஒரு கொடுஞ்சனியனிடம் போனதுனாலதான் இந்த பிரச்சனை. அதுல இருந்தான் பிரச்சனை. எந்த காலத்திலையும் உடன்பாடு கிடையாது. இல்லைனால் என் சின்னத்தை எடுத்துக்கொண்டு போயிச்சு மிரட்டி கூட நான் சமரசம் செஞ்சு போல. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப தனிச்சு நின்று வென்று அங்கீகரிக்கப்பட்டு அதை விட மேலான விவசாய சின்னத்தை வாங்கிட்டு வந்தா இப்ப போட்டி போட போறேன். இந்த தேர்தலில் எவனாவது தனிச்சு போட்டிடுறான்னு சொல்றானா பாருங்க. யாராவது சொல்றாங்க திமுக போட்டு போடுதா, அதிமுக போடுதா, இல்லை எனக்கு பின்னாடி இப்ப வந்திருக்கான என் தம்பி விஜய் அவனாவது இல்லை நான் 234 தனிச்சு அப்படின்னு போடுறான். கூட்டணிக்கு யாராவது வாங்க. சண்டையில தான், சாப்பாட்டுல தான் கூட்டு பொரியல். எனக்கு சண்டையில நான் தனிச்சு தான் போடுவேன். ஒரு தலைவன் என்பவன் தன் மக்களை முழுமையாக நேசிக்கணும், நம்பணும். நான் முழுமையாக நேசிக்கிறேன், நம்புறேன். அதனால நான் என் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவன். என் மக்களுக்காக தனிச்சுதான் போட்டியிடுவேன். இந்த நாட்டில் எல்லோரும் என்னை சின்ன கட்சின்னு நினைக்கிறாங்க. சீமானா அது ஒரு சின்ன கட்சி. நான் தான் இந்தியாவிலேயே பெரிய கட்சி. 234 தனிச்சு போட்டியிடுகிற கட்சி. இங்க பெரிய கட்சின்னு சொல்லி கொண்டிருக்கிற உதயசூரியன் சின்னம் 234 பெட்டியிலே இருக்காது. ரெட்டலைங்கிற சின்னம் 234 பெட்டியிலே இருக்காது. தாமரை 234 பெட்டியில இருக்காது. கை சின்னம் இருக்காது. ஒரே ஒரு சின்னம் மட்டும்தான் 234 பெட்டியிலையும் இருக்கும். அது எங்க சின்னம் மட்டும்தான் இருக்கும். இதுவரைக்கும் என் சின்னத்தை 7வது பெட்டியில வைப்பானா, 4வது பெட்டியில வைப்பானா, 8வது பெட்டியில வைப்பானான்னு தெரியாது. இப்ப அவனால வழியே கிடையாது. முதல் பெட்டியில என் சின்னத்தை வச்சே தீரணும். தேர்தல் ஆணையர் என் தம்பியை சொல்லிருப்பாங்க. தேர்தல் ஆணையர் நாம் தமிழர் கட்சிக்கான சந்திப்பு தலைமை தேர்தல் ஆணையரே வந்துட்டாராம். வந்துட்டு எங்க சீமான் வரலையான்னு கேட்டிருக்காப்ல. இல்ல அவரு வரலாம். அப்படியா, நான் அவரோட ஒரு காஃபி சாப்பிடலான்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நான் முன்னெடுத்த மாடுகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு எல்லாம் அவரு ரொம்ப வாழ்த்தி பேசிட்டு அவரு ஒரே சுற்றுப்பயணத்திற்கு டூர்ல இருக்காருன்னு, எங்களை பார்க்க ஒரு டூரை போடக்கூடாதா அப்படின்னு நான் போகணும்னு இருக்கேன். இப்ப போவேன். ஏன்னா அந்த அளவிற்கு நம்ம போராடி இப்ப ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இப்ப நான் தோற்று போயிட்டேன், ஒரு தடவை வெல்லல. அதனால ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இங்க ஏர்போர்ட் வருது, எங்க வாழ்விடங்களை பறிக்கிறான், தடுன்னு எம்எல்ஏட்ட கொடுக்கல, அமைச்சர்கிட்ட கொடுக்கல, எம்பிட்ட கொடுக்கல, எனக்கிட்ட தான் கொடுக்குறாங்க. கப்பல் கட்டும் துறைமுகம் கட்ட போறாரு காட்டுப்பள்ளியில தடு, பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்ட போறான் தடு, பேனா வைக்க போறேங்கிறான் கடல்ல தடு, வீடை இடிக்க போறான் ஓடியா சீமான், டெல்லியில இடிச்சாலும் சீமான கூப்பிடுன்றான். டெல்லியில இடிச்சாலும் அவ என்னன்னா, இங்க பதவியில் இருக்கிறத விட இந்த பரிதவிக்கிற மக்களின் பக்கத்தில் இருக்க எனக்கு தான் பவர் அதிகம். அதான் நீங்க நம்பிக்கையோட இருங்க, நான் வைக்க மாட்டேன். நீங்க எந்த காலத்துல நீங்க வைக்க மாட்டீங்கிறதுனால நான் உங்க கூட நிக்கிறேன். அடுத்து